திருச்சிற்றம்பலம். சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் இன்று உங்களுக்கு சொல்ல இருக்கின்ற தகவல் ஆன்மீக தகவல். காலை மாலையில் இறைவனை நாம் வழிபடும் முறை. காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து, பிரம்ம முகூர்த்தம் என்பது அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை, அந்த நேரத்திலே ஏதாவது ஒரு நேரத்திலே எழுந்திருந்து சிறிதளவு ஒரு சிட்டிகளவு மஞ்சள் தூள் எடுத்து தண்ணீரில் வாசலில் தெளிக்க வேண்டும். பிற்பாடு வாசலை பெருக்கிவிட்டு தலைக்கு குளிக்க வேண்டும். முதல் நாள் நீங்கள் அசைவம் சாப்பிட்டால் கட்டாயம் தலைக்கு குளிக்க வேண்டும். சாப்பிடவில்லை என்றால் உடம்புக்கு குளித்தால் போதுமானது. ஆனால் தலைக்கு குளிப்பதே மிகவும் சிறந்தது. ஏனென்றால் நாம் நித்திரை விட்டு எழும்பும் பொழுது எமது உடம்பில் உள்ள சூடு அனைத்தும் தலையில் படிந்துவிடும். நாம் அதனை காலையிலே எழுந்து தலைக்கு குளிக்கும் பொழுது அந்த சூடானது எமது கண்கள் வழியாக வெளியேறி நமக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். அதனால் தான் தலைக்கு காலையிலே குளிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். பொதுவாக பெண்கள் எப்பொழுதும் காலையிலே குளித்து விட வேண்டும். அதன் பிற்பாடு கோலத்தை போட்டு விடுங்கள். போட்டுவிட்டு பூஜை அறைக்கு வந்து பழைய பூக்களை எடுத்துவிட்டு விளக்கிலே புதிய திரி போட்டு ஊதுவத்தி துகளெல்லாம் எடுத்துவிட்டு தீபத்தை ஏற்றி சுவாமி படங்களுக்கு பூக்களை சாத்தி விடுங்கள். பின்பு ஒரு சிறிய பாத்திரத்தில், பஞ்ச பாத்திரமாக இருந்தாலும் சரி, அதுக்கு பொட்டு திருநூறு, குங்குமம், சந்தனம், மஞ்சள் வைத்து அதில் ஒரு சிறிதளவு நீர் விட்டு அதுக்கு மஞ்சத்தூள், அருகம்புல் கிடைத்தால் அருகம்புல் 1 பூக்கள் வைத்து கீழே ஒரு தட்டிலோ அல்லது ஒரு துணியிலோ அந்த பாத்திரத்தை வைத்து இன்னொரு சிறிய பாத்திரத்தில் சிறிதளவு கற்கண்டையும் வைத்துவிட்டு ஊதுவத்தியும் வைத்துவிட்டு நீங்கள் உட்கார்ந்திருப்பதற்கு ஒரு சிறு துணியை விரித்து அந்த துணியின் மேல் உட்கார்ந்திருந்து முதலாவது விநாயகப் பெருமானை தலையில் குட்டி கொண்டு விநாயகப் பெருமான் இந்த பூஜைக்கு இடையூறு செய்யாமல், எந்த ஒரு தடங்களும் வரவிடாமல், எல்லா தெய்வங்களிடம் அனுக்கிரகம் கிடைப்பதற்கு அனுமதியும் ஆசீர்வாதமும் வழங்க வேண்டும் என்று வழிபடவும். அதன் பிற்பாடு இந்த நெய்வேத்தியத்தையும் எல்லா தெய்வங்களும் நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வழிபட்டு தண்ணீரை எடுத்து நெய்வேத்தியத்தை சுற்றிவிட்டு இறைவனுக்கு அந்த கற்கண்டை கைகளினால், நைவேத்தியத்தை நாம் கைகளில் எடுக்கக்கூடாது, கைகளினால் செய்வது போல் சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக கைகளினால் கொடுப்பது போல் காட்ட வேண்டும். எல்லா படங்களுக்கும் காட்டிவிட்டு ஊதுவத்தியை காட்டிவிட்டு திரும்பவும் விநாயகரிடம் சென்று அவருடைய அகவல், அவருடைய தேவாரங்கள், அவருடைய புராண மந்திரங்கள் அனைத்தையும் பாராயணம் பண்ணிவிட்டு அருகம்புல் சாத்தி அவரிடம் எமது வரங்களை கேட்கலாம். அதன் பிற்பாடு குலதெய்வத்தை மனதில் நினைக்க வேண்டும். குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வ பெருமாளை, நீங்கள் ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ எங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, நாங்கள் அனைவரும் உங்களுடைய குழந்தைகள். என்ன பாவம் பிள்ளைகள் செய்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு இன்னலும் இல்லாமல் இந்த பூஜையை ஏற்று நீங்கள் வந்திருந்து எங்களுக்கு அனுமதியும் ஆசீர்வாதமும் தர வேண்டும். எல்லா தெய்வங்களுடைய அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும். எல்லா இன்னல்களிலிருந்து எங்களை காக்க வேண்டும் என்று வழிபட வேண்டும். கணவருடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதில் நினைத்து கொள்ளுங்கள். குலதெய்வம் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, எந்த தெய்வம் என்று தெரியாது என்று சொல்லி அவர்களை வழிபட்டுவிட்டு திரும்ப குரு பகவானிடம் சென்று குரு பகவானை நினைத்து வழிபட வேண்டும். பிற்பாடு நமது மாதா பிதா முன்னோர்கள் எல்லோரையும் செய்ய வேண்டும். அதன் பிற்பாடு விளக்கு தீபத்தை பார்த்து விளக்கிடம் எமது குறைகளை கூறி வழிபாடு செய்ய வேண்டும். அதன் பிற்பாடு உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தால் தெரியும், உங்களுக்கு ஒரு இஷ்ட தேவதையின் பெயர் போட்டிருப்பார்கள். உதாரணமாக கார்த்திகை நட்சத்திரத்துக்கு முருகப்பெருமானுடைய பெயரும், பரணி நட்சத்திரத்துக்கு துர்க்கை அம்மனும், பூர நட்சத்திரத்துக்கு பார்வதி தேவி, ரோகிணி நட்சத்திரத்துக்கு கிருஷ்ண பரமாத்மா, இவ்வாறு ஒவ்வொரு 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் பெயர் இடப்பட்டிருக்கும். அந்த ஜாதகத்தை பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய தேவதையின் பெயர் அதில் இருக்கும். அந்த தேவதையை முதலில் நினைத்து வழிபாடு செய்யுங்கள். என்றால் நேரடியாக உங்களுடைய நட்சத்திர தேவதை தான் உங்களுக்கு பரிபூரணமான அருள் கிடைக்கும் வழிபடும் பொழுதுதான். அதனால் அந்த தேவதையை நினைத்து வழிபாடு செய்துவிட்டு அதன் பிற்பாடு சிவபெருமான், பார்வதி, உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்டமோ அந்த தெய்வத்தை நினைத்து சிவபெருமானை நினைத்து தேவாரம், பஞ்சபுராணங்கள் பாடலாம், அல்லது தேவாரம் புராணம் மட்டுமாவது பாடலாம். பார்வதி தேவதையாருடைய அபிராமி அந்தாதி பாடலாம். முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசம், முருகப்பெருமானுடைய மந்திரங்களை பாராயணம் செய்து மகாலட்சுமி தாயார், விஷ்ணு பகவான், சரஸ்வதி எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்த பின்பு கடைசியாக இறுதியாக ஆஞ்சநேயரை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இறுதியாக வைரவரையும் நினைத்து வழிபாடு செய்துவிட்டு தீபாராதனை இருந்தால், தீபாராதனை தட்டில் ஒரு கற்பூரத்தை வைத்து தீபத்தை கொளுத்தி இறைவனுக்கு தீபாராதனை காட்ட வேண்டும். முருகப்பெருமான் நினைத்து வழிபடும் பொழுது அவருக்கு ஒரு புகழை பாராயணம் பண்ணுங்கள், திருப்புகழை. பிற்பாடு உலக நன்மைக்காக வேண்ட வேண்டும். இந்த பூஜையிலே ஏதாவது குற்றங்கள், குறைகள், பிழைகள் விட்டிருப்பினும் எங்களை மன்னித்து கொண்டு
இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களும் எல்லா ஜீவராசிகளும் என்றைக்கும் எப்போவும் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதியுமாக இருக்க வேண்டும், உலக நன்மைக்காக வேண்ட வேண்டும். வேண்டிவிட்டு இந்த பூஜையை கற்பூரத்தை ஒட்டி கண்ணிலே ஒட்டி கொண்டு இந்த பூஜையை நிறைவு செய்த பிற்பாடு பிள்ளையாருக்கு தோப்பு கரணங்கள் போட்டு வழிபாடு செய்து உளுந்து வணங்கிவிட்டு அந்த பஞ்ச பாத்திரத்தில் இருக்கின்ற அல்லது நீங்கள் வைத்திருக்கிற பாத்திரங்களுக்கு தண்ணீரில் எடுத்து கற்கண்டை ஊற்றி தெளித்து விட்டு நீங்கள் அந்த கற்கண்டில் ஒரு சிதலை எடுத்து சாப்பிட்டு அந்த தண்ணீரை குடித்து முதலாவது உணவை ஆரம்பிக்கலாம். இதுதான் நாங்கள் காலையிலே பூஜை செய்யும் முறை. அதே போல் மாலையிலே உங்களால் முடிந்தால் பூக்கள் சாத்தி வழிபாடு செய்யலாம். முடியாவிட்டால் தீபம் மட்டும் ஏற்றி வைத்து இறைவனுக்குரிய பாராயணங்கள் பண்ணி கற்பூரம் மட்டுமாவது ஒரு கற்பூரம் காட்டுங்கள். என்றால் பழைய இதுகள் அப்படியே இருக்கட்டும். அதிகாலையில் அடுத்த நாள் எடுத்து விடலாம். உங்களுக்கு விசேஷமான நாட்களில் அதை இரவு வேளையிலே மாற்றிக்கொள்ளலாம். அப்படி முடியவில்லை என்றால் அப்படி அதை விட்டுவிட்டு என்ற எறும்புகள் எல்லாம் வந்து அதை அறிந்துவிட்டு போவது 1000 பேருக்கு நாம் அன்னதானம் கொடுத்த புண்ணியம். ஏனென்றால் கோலம் போடுவது பச்சரிசி மாவினால் கோலம் போடுங்கள். அதை வந்து எறும்பு உண்ணும் பொழுது 1000 பேருக்கு நாம் அன்னதானம் கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கும். அதற்காகத்தான் அந்த கோலத்தை இந்த மகாலட்சுமி தாயாருக்கு போட சொல்லுவார்கள். நாம் கற்கண்டு வைத்து வழிபடும் பொழுது இறைவனுக்கான அந்த நைவேத்திய பொருளிலே எறும்புகள் எத்தனையோ வந்து அருந்தும். எறும்புகள் வந்தால் அவர்களுக்கு சாப்பாடு ஆகது கிடைக்கும். அது நமக்கு எவ்வளவோ புண்ணியத்தை கொடுக்கும். எத்தனையோ 1000 பேருக்கு சாப்பாடு கொடுத்த புண்ணியம் கிடைத்த அளவு கற்கண்டையாவது நாம் வைத்து வழிபாடு செய்து அப்படியே அந்த கற்கண்டை விட்டுவிட வேண்டும். நன்றி, வணக்கம்.